இன்றைக்கி கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் பிரிஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போது பாத்திரம் வச்சுக்கலாமா? பாத்திரம் சூடானதும் 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் கூடவே ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீட்டு வகையில் கட் பண்ணியிருக்கோமா, இதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துடலாமா? கட் பண்ணாதீங்க, முழுசாகவே சேர்த்துருங்க. இப்போ அது கூடவே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. அதே போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா பிரிஞ்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. 100 கிராம் பீன்ஸு பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய கேரட்டு பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். காய்கள்லாம் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் கட் பண்ணிக்கலாமா, அது நம்மளோட இஷ்டம்தான். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிடலாம். ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். அரை கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து எவ்வளோ ரைஸ் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே சேர்த்துக்கங்கம்மா. இப்போ வந்து அடுப்பு தீ குறைச்சிட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். வெறும் சில்லி பவுட்ரு. நம்ம வந்து ஏற்கனவே ஸ்பைசஸ்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிளகாய் தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கூட நம்ம ஃபஸ்ட்டு 1 கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் சேர்க்குறேம்மா, அதனால் வந்து 3 கப்பு தண்ணி சேர்க்கணும். 1 கப்பு தேங்காய் பால், 2 கப்பு தண்ணி சேர்க்கலாம். பாருங்கள், 2 கப்பு தண்ணி. கூடவே உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 7 நிமிஷம் மூடி வைக்கலாம். பாருங்கம்மா, 7 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணுமா, அப்போ தான் வந்து பிரிஞ்சி நல்லா உதிரியாக வரும், அதே போல் குழையாமல் இருக்கும். நான் வந்து 2 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா கிளறிடுங்க. கூடவே அரை லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், பொடியை நறுக்குன கொத்தமல்லி. இப்போ வந்து ஒரு மீடியமான தீ வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. பாருங்கம்மா, எண்ணெய் சூடானதும் நான் வந்து ஒரு 15 பீஸ் முந்திரி எடுத்துருக்கேன், இந்த எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், முந்திரி வந்து நல்லா செவந்து வந்ததும் எடுத்துருங்க. நான் வந்து ப்ரெட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்கம்மா, இந்த அளவுக்கு இந்த மேல் தோல் எடுத்துருங்க. கொஞ்சம் லைட்டாக இருந்தால் போதும். இப்போ எண்ணெய் சூடானதும் இந்த ஒரு பீஸாக சேர்த்துருங்க. நம்ம முந்திரி பொரிச்ச எண்ணெயிலே சேர்த்துருங்க. அடுப்பு தீ ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, டக்குன்னு கருகிடும், ஸ்லோவாக வச்சுக்குங்க. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும், இந்த டைமில் எடுத்துக்குங்க. இதே போல் பொரிச்சு எடுத்துக்குங்க. பாருங்கம்மா, மீடியமான தீயில் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் வந்து அடிபாகத்துலேருந்தே தான் கிளறேன். பொரிச்சு வச்சுருக்க முந்திரி மேலவே சேர்த்துருங்க. நம்ம பொரிச்சு வச்சுருக்க ப்ரெட்டு. அவ்வளோதாம்மா, நல்ல டேஸ்டான கல்யாண பிரிஞ்சி ரெடி.